மைக் இவட்ட கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே அடுத்த அவார்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் அடுத்த அவார்டு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் மைக் என்கிட்ட கொடுங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறமா உங்ககிட்ட கொடுங்க. கரெக்ட் ஐயா, நீங்க அவங்க சொன்னதையே சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் நாங்க போடுவோம், அவங்க சொன்னதை நாங்க போட மாட்டோம். நீங்க சொல்லுங்க, இல்ல பாத்துக்கிறோம். இல்ல பொதுவா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். டெஃபினெட்லி. சோ இந்த மனைவி எப்படி உங்களுக்கு வரமா? நீங்க ஏன் ப்ரே பண்ணல? ஏன் வரம் கேட்கல? அச்சச்சோ. மணிமேகலை உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு பிளெஸ்ட் இல்ல? டெஃபினெட்லி. அது கலாய் ஜோக்ஸ் அப்பார்ட் உண்மையிலே வந்து செம்ம கேரக்டர் இந்த பீஸு. சரியான காமெடி, சரியான ஃபன்னாக இருக்கும் வீட்டில். இப்போல்லாம் எப்படி மாறிட்டான்னா, இப்போ 3 வேளை சாப்பாடு எப்படி இல்லைன்னா நம்ம டக்குன்னு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒர்க் இல்லைன்னா டென்ஷன் ஆகுறா. என்னது இன்னைக்கு ஒர்க் இல்லையா? 2 மணிக்கு ஷூட்டிங் ஆச்சே, இல்லையே நான் ஷூட்டிங் போய் ஆகணுமே. ஷூட்டிங் ஒர்க் இல்லைன்னா இப்போலாம் வந்து பிளேட் எடுத்து அவளே அறுத்து சூசைட் பண்ணிடுவா போகுது. அந்த மாதிரி ஒர்க் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஒர்க்கஹாலிக் ஆகிட்டா இப்போலாம் ரீசெண்டாக. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நானே சொல்கிறேன் ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் போகலாம், போதும் அப்படின்னா இல்லை இல்லை இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒர்க்கஹாலிக்காக இறங்கிட்டாங்க. அதுக்கான விஷயம் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஒர்க் ஓடிட்டே இருக்கும்போது ரெஸ்ட்னு கேட்போம். எப்பாவது லைட்டாக அப்படி அடிப்பட்டு ஒரு 2 வாரம் வீட்டில் உட்காந்தானா அப்போ தான் ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் கொடுத்தாலும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஒர்க் பண்ணும்போது நம்மளால முடிய வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அப்படி தான் அசார் ப்ரோ, தீனா ப்ரோ எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், பக்கா பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், ராக் பண்ணுறோம். ஓகே, ஃபயர் 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 ஃபயர். உங்களோட இன்ட்ரோலயே நான் அதான் சொன்னேன். எப்படி வந்து ரஜினி சார் அவருடைய பீஸ்ஃபுல்லுக்காக வந்து இமயமலைக்கு போறாரோ அதே மாதிரி இவங்க பீஸ்ஃபுல்லுக்காக வில்லேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன நீங்கள் வச்சிருக்க ஆள் தான் அடிக்கடி கட்டில் போட்டு தூங்கிடுறாருல. அதுக்காகவே இவரோட ஸ்ட்ரெஸ் இதுக்காகவே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அங்கே கூட்டு போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தோன்னா போதும், அவ்வளோதான், ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அப்படியே இங்கே வருவோம், திருப்பி இங்கே மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் அவார்ட். சூப்பர்ல ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு வந்து உங்களோட சக்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மணியோட அவங்க வந்து சன் மியூசிக்கில் வந்து ஆங்கராக இருக்கும் போதுலேருந்தே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு மணி ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, மணியே இல்லாத அளவுக்கு மணி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பேட்டரி போட்ட சைனா பொம்மை மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு பயங்கரமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்குவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம விஜய்க்கு வரும்போதும் மணி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ஷோவில் கூப்பிட்றாங்க, நான் வரட்டுமா அப்படிலாம் கேட்டாங்க. பட் இன்னைக்கு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எப்போ உசைன் கூட சேர்ந்தாரோ அப்போ மணிமேகலையோட கிராஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் விஷுவலாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் ப்ரோ. உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஏவி ரெடி பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். சின்ராசு எட்ராசு சின்ராசை இனிமே கையிலே பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரே பாட்டில் முன்னேறது வந்து தமிழ் சினிமாவில் சில பாடல் வந்து வரும். குறிப்பாக விக்ரமன் சார் படத்துலலாம் வரும். அதில் சூரியவம்சம் வந்து எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட். ரியல் லைஃப்பில் அப்ளிகேபிள் பண்ணுறது எல்லாரும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி நடந்தது? அந்த ஃபார்முலா சீக்ரெட்டை சொல்லுங்கள். அது சீக்ரெட் அப்படின்னு கிடையாது. எப்படி சொன்னால் ஜென்ரலாக நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்ததை சொல்கிறேன். இப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். எல்லா கஷ்டத்தையும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருவோம். நமக்கு சாப்பாடு கஷ்டப்படுறதுலேருந்து, இஎம்ஐ கட்டுறது கஷ்டப்படுறதுலேருந்து, வாடகை கொடுக்கறது, எல்லா கஷ்டத்தையும் ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நல்லா போனோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுவே நம்ம கை கொடுத்து நம்மளை வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகும்.